அப்பத்தை ஆசீர்வதித்தல் திருவிருந்து ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்ற நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற யாருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். Blessing and the Bread Sacrament Prayer. O God, the Eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of the body of thy Son, and witness unto thee, O God, the Eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him and keep his commandments, which he has given them, that they may always are spread to be with them. Amen. Blessing on the water. O God, the Eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it in remembrance of blood of thy Son, which was shed for them, that they may witness unto thee, O God, the Eternal Father, that they do always remember him, that they may have spirit to be with them. Amen. மத்தேயு 6 அதிகாரம் 9 வசனம் முதல் 13 வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, they will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us our debits as we forgive our debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. மலாச்சி அதிகாரம் 1 வசனம் 1 முதல் 14 வரை. மலாச்சி சாப்டர் 1 verse 1 to 14. verse 1. மல்கியாவை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேலுக்கு சொன்ன வார்த்தையின் பாரம். The burden of the word of the Lord to the Israel by the மலாச்சி. வசனம் 2. நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார், அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள். கர்த்தர் சொல்கிறார், ஏசாயா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவா? ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவா? ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன். I have loved you, said the Lord. Hate he say, therein in the Aston, though and loved use, was not an Esau, Jacob as brother, said the Lord. Hate and I loved Jacob. வசனம் 3. ஏசாவையோ நான் வெறுத்தேன், அவனுடைய மலைகளை பாழும் அவனுடைய சுதந்திரத்தை வனாந்தரமுள்ள வலு சர்ப்பங்களின் தாவரும் ஆக்கினேன். And I hated Esau, and lead is on mountains, and is an heritage was for this dragons of the wilderness. வசனம் 4. ஏதேமியர்கள் நாம் எளிமைப்பட்டோம், ஆனாலும் பாழானவைகளை திரும்பவும் கட்டுவோம் என்று சொல்லுகிறார்கள்.
அதற்குள் கர்த்தர் அவர்களை கட்டுவார்கள் என்று இடிப்பேன், அவர்கள் துன்மார்க்கத்தின் எல்லை என்றும் கர்த்தர் என்றென்றைக்கும் சினம் வைக்கிற ஜனம் என்று சொல்லப்படுவார்கள் என்கிறார். Whereas Abraham's son said that we are the improved said, but we will return and build this desolate place. Those said the Lord and asked, they shall build, but I will and thereof down, and they shall and call them the borders of the wickedness, and the people against whom the Lord and hate and in connection forever. வசனம் 5. இதோ உங்கள் கண்கள் காணும், இப்பொழுது நீங்கள் கர்த்தர் இஸ்ரவேலுடைய எல்லை துவங்கி மகிமைப்படுத்துவர் என்பீர்கள். And your eyes and shall see, and he shall, and I say the Lord I will be and magnified from these borders of Israel. வசனம் 6. குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானனையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவினாலே என் கனம் எங்கே, நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாக உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் உமது நாமத்தை இதனாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள். A son honoreth his father, and his servants his own master. If then I be and fathers, where is many honor? And if I be in the master, where is and my father? Fear, said the Lord, after answers unto you, and who praise that and despise my name. And he say, when have we despised the name? வசனம் 7. என் பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலேயே, ஆனாலும் உம்மையே இதனாலேயே அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள். கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போயிற்று என்று நீங்கள் சொல்கிறதினாலேயே. He after polluted bear upon many altar, and ye say, and wherein have we polluted thee? In that, and I say, the table of the Lord is uncontemptible. வசனம் 8. நீங்கள் கண் ஊனமானதையும் பலிபீடத்தை கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பால், நீங்கள் காலூனமானதையும் நசுல் உடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்கிறீர்களே. அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து, அவன் உன் மேலே பிரியமாயிருப்பானோ, உன் முகத்தை பார்ப்பானோ என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார். And if you offer this blains of sacrifice, is it not evil? And if you offer the lambs and the sheep, is it not evil? After it's now unto the governor, how will he be and pleased with thee? How accept thee person, said the Lord of the hosts. வசனம் 9. இப்பொழுது தேவனுடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள், அப்பொழுது நம்மேல் இறங்குவார், அதுவே உங்களாலே வந்த காரியம், அவர் உங்களையே அங்கீகரிப்பாரே என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார். And now I pray you, be such God, and that he will and be gracious unto you. This hate and bend by your the man's, I will you regard, you are the person, said the Lord of the hosts. வசனம் 10. உங்களில் எவன் கூலி இல்லாமல் கதவுகளை பூட்டுவான்? என் பலிபீடத்தின் மேல் அக்கினியை கூலி இல்லாமல் கொளுத்த மாட்டீர்களே, உங்கள் பேரிலே எனக்கு பிரியமில்லை என்று சேனைகளில் கர்த்தர் சொல்கிறார். உங்கள் கைகளில் உள்ள காணிக்கைகளுக்கு எனக்கு உகந்ததல்ல. Who is there even among you that unveil and shut these doors for the nature? Do he kind fear and many
altar for our God. I have no pleasure in you, said the Lord of the ashes and nature. I will accept an offering at your hands. வசனம் 11. சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்தாய் இருக்கும். எல்லா இடங்களிலும் என் நாமத்துக்கு தூபமும் சுத்தமான காணிக்கைகளும் செலுத்தப்படும். என் நாமம் ஜாதிகளுக்குள்ளேயே மகத்துவமாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். For from you rising of the sun and even unto the goings down for the some many names shall be great among the Gentiles, and in the every place increase shall be an offered unto me name and pure offering, for my name shall be great among the heathen, said the Lord of the ashes. வசனம் 12. நீங்களோ கர்த்தருடைய பந்தி அசுத்தமானது என்றும் அதன் ஆகாரமாகிய அதன் பலன் அற்பமானது என்றும் சொல்கிறதினாலேயே என் நாமத்திற்கு பரிசுத்த குலைச்சலாக்குகிறீர்கள். But he have the profaned it in that he say the table of the Lord is unpolluted, and this fruit thereof even is unmade is uncontemptible. வசனம் 13. இதோ இது எவ்வளவு வருத்தம் என்றும் சொல்லி அதை ஒரு சிரணமாய் பேசி பேருண்டதையும் கால் ஊனமானதையும் நசுல் கொண்டதையும் கொண்டு வந்து காணிக்கையாக செலுத்துகிறீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அதை உங்கள் கைகள் அங்கீகரித்து கொள்ளுவனோ என்று கர்த்தர் கேட்கிறார். இஸ்ஸே shall be whole what ye warnings is it, and he how the sanctified he had it, said the Lord of the Master, and he proved that which and was and turn, and these lambs and the sheep those you and provide an offering soul and I accept is an of your hands, said the Lord. வசனம் 14. தன் மந்தையிலே காட இருக்கையில் கெட்டுப்போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் சாபிக்கப்பட்டவன். என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே பயங்கரமாயிருக்கும். நான் மகத்துவமான ராஜா என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். But and curse it be the discovered which and hid in this flock, a male and the worth and the sanctified unto the Lord, corrupt and things, for I am the great king, said the Lord of these ashes, and my name is an dearful among these heathen. Next book. வீட்டிற்கு செல்ல அவள் ஏங்கினாள். ஆனால் அவளுடைய குடும்பத்தினர் சந்தித்து முடிக்கும் வரை அவள் காத்திருக்க வேண்டியிருந்தது. ஒருவேளை ரியான் விரைவில் வீட்டிற்கு செல்ல முடிவு செய்யலாம். அது அவளுடைய பதட்டத்தை குறைக்கும். உயரமான நாட்காலியில் இருந்து ஒரு அழுகுரல் கேட்டது. தரையில் உட்கார்ந்து தன் பொம்மையுடன் விளையாடிக் கொண்டிருந்த மிராண்டா சட்டென்று எழுந்து தன் தங்கை குழந்தையிடம் விரைந்தபோது லோரேன் திரும்பி பார்த்தாள். அம்மா! மிராண்டா அழுகைக்கு இடையே கத்தினாள். பார்பி அழுகிறாள். ஜாய்ஸ் தன் குழந்தைகளுடன் சேர்ந்தபோது வேடிக்கையாகச் சிரித்தாள். ஆமாம், எனக்கு தெரியும் கண்ணே. நன்றி. அவள் தன் தாயை பார்த்தாள். நான் குழந்தைகளை உங்கள் அறையில் தூங்க வைக்கலாமா? நிச்சயமாக. உனக்கு உதவி வேண்டுமா? இல்லை, ஆனால் நன்றி. ஜாய்ஸ் பார்பியானை தன் கைகளில் அணைத்துக்கொண்டு மிராண்டாவை அழைத்துக்கொண்டு கீழ்த்தளத்தில் உள்ள படுக்கையறைக்குச் சென்றாள். தாங்களும் ரியானும் திருமணம் செய்திருந்தாள். இவ்வளவு நேரத்திற்குள் தங்களுக்கு சொந்தமாக குழந்தைகள் பிறந்திருக்குமா என்று லோரேன் மீண்டும் ஒருமுறை யோசித்தாள். உன்னையே வருத்திக் கொள்ளாதே.
நாங்கள் முடித்த பிறகு அந்த துணியை பார்க்கலாமா என்று எம்மா கிரேஸ் வெர்னாவிடம் கேட்டாள். நிச்சயமாக. ஏன் நீ இப்போதே போய் பார்க்கக்கூடாது என்று லோரேன் சொன்னாள். ஆனால் நாங்கள் இன்னும் முடிக்கவில்லை. எம்மா கிரேஸ் மேடையின் மீது இன்னும் இருந்த 2 பரிமாறும் கிண்ணங்களைச் சுட்டிக்காட்டினாள். Longed to go home, but she had to wait for her family to finish visiting. Maybe Ryan would decide to go home soon. That would relieve her anxiety. A wail sounded from the high chair. And Lorraine turned just as Miranda, who'd been sitting on the floor playing with her doll, jumped up and hurried to her baby sister. "Ma'am," Miranda hollered over the sobs. "Barbie is crying." Joyce seemed amused as she joined her children. "Yeah, I know, honey. Danky." She looked at her mother. "May I put the girls down for a nap in your room?" "Of course. Do you need help?" "No, but Danky." Joyce gathered Barbian in her arms and then led Miranda toward the downstairs bedroom. Once again Lorraine found herself wondering if she and Ryan would have had children of their own by now if they'd married. "Stop torturing yourself. Could I see the material when we're done?" Emma Grace asked Verna. "Of course. Why don't you go look now?" Lorraine said. "But we're not finished." Emma Grace pointed to the 2 serving bowls still sitting on the counter. பியானோ பாக்ஸ். மேல் பகுதியில் ஒரு வடிவம் மற்றும் கீழ்ப்பகுதியில் ஒரு வளைந்த, மூலைவிட்ட சி எழுத்து அல்லது இடதுபுறம் சாய்ந்த ஒரு தண்டுடன். அந்த தண்டின் மேல் பகுதியில் 90 பாகை கடிகார திசையில் திருப்பப்பட்ட ஒரு கமா இணைக்கப்பட்ட பழைய வடிவம். அரை ஓய்வு. ஒரு அரை ஓய்வு என்பது ஒரு முழு ஓய்வின் கால அளவில் பாதியளவு நீடிக்கும். அல்லது 2 கால் ஓய்வுகளுக்கு சமமான கால அளவு நீடிக்கும். 4 கீழ் 4 நேர குறியீட்டு கொண்ட இசைக்கோர்ப்புகளில் இவை ஒரு அளவின் பாதியளவு நேரத்திற்கு நீடிக்கும். அரை ஓய்வுகள் இசைக்கோட்டின் நடுக்கோட்டின் மேல் பகுதியில் இணைக்கப்பட்ட ஒரு சிறிய கிடைமட்ட செவ்வகமாக சித்தரிக்கப்படுகின்றன. அடிப்படையில் அவை ஒரு முழு ஓய்வின் கண்ணாடி பிம்பம் ஆகும். 8ஆம் ஓய்வு. Shape at the top, and a curved, diagonal letter C at the bottom, or the older version with a stem leaning to the left and a comma turned 90 degrees clockwise attached to the top of the stem. Half rest. A half rest lasts for half the duration of a full rest, or the same length of time as 2 quarter rests. They last for half a single measure in compositions with a 4 quarters time signature. Half rests are depicted as a small horizontal rectangle attached to the top of the middle line on a staff. Essentially, they are a mirror image of a whole rest. 8th rest. கான்செப்ட்ஸ் புக்ஸ். மனித உரிமைகள் காலாண்டு. மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகள் குறித்து சிறப்பு அறிக்கைகளின் முதல் சதாப்தத்தின் மதிப்பீடு சமூக வளர்ச்சியிலிருந்து மனித உரிமைகள் வரை. கேட் மெக்கினிஸ். சுருக்கம். 2004ஆம் ஆண்டு மாற்றுத்திறனாளிகள் உரிமை குறித்து ஐக்கிய நாடுகள் சபையில் சிறப்பு அறிக்கையாளர் உருவாக்கப்பட்டதன் 10வது ஆண்டு நிறைவை கூறுகிறது.
வளங்கள் அனுமதித்தல். சிறப்பு அறிக்கையாளர்கள் முந்தைய வருகைகளில் செய்யப்பட்ட பரிந்துரைகளை பின்பற்றுவதின் பரிசீலிக்கலாம். அது நீர் மற்றும் சுகாதாரத்திற்கான மனித உரிமைகளை குறித்து சிறப்பு அறிக்கையாளர் போன்ற ஆணையை வைத்திருப்பவர்களின் அனுபவத்தை பார்ப்பதன் மூலம் மேம்படுத்தப்படலாம். அதுதான் ஒரு புக்கு ஃபினிஷ்ட். அடுத்த புக்கு ஊடக பண்பாடு குடிமை ஈடுபாடு. செல்வாக்கு செலுத்துவர்கள் பெருக்கிகள் மற்றும் சின்னங்கள். இட்வேரில் இஸ்லாமிய விருப்பு நடிகர்களின் பத்திரங்களை புரிந்து கொள்வதற்கான ஒரு முறையான அணுகுமுறை. லாரன்ஸ் பென் டாக் 1,2 டி. பிரையன்ஸ் ஜே வெப் 3,4 டி. மற்றும் ஜனதான ஆல்பிரைட் 5. சுருக்கம்: 2018 அமெரிக்க இடைக்கால தேர்தலின் முன்போதும் இல்லாத அளவு அமெரிக்க முஸ்லிம்கள் பொது பதவிகளுக்கு போட்டியிட்டனர். அதில் காங்கிரஸுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் 2 முஸ்லிம்கள் பொது பதவிகளுக்கு போட்டியிட்டனர். அதில் காங்கிரஸில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் 2 முஸ்லிம் பெண்களும் அடங்குவார்கள். கூட்டு நுண்ணறிவின் தோற்றம் பக்கம் 598. மேலும் முன்வைக்கிறது. முக்கியத்துவத்தில் ஒரு முக்கிய தயாராக மாறியுள்ளது என்று எழுதியது அவர்கள் அதிகப்படியான. இந்த புக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்த புக்கு ஏன் கான்காட் அமெரிக்க புரட்சியின் புவியியல் தோற்றம். ராபர்ட் ஏ கிரேஸ் மற்றும் ராபர்ட் எம் தார்சன் எழுதியது. புகைப்படங்கள் அமேனி வில்ஹெட். பாஸ்டனுக்கு வடமேற்கு 18 மைல் தொலைவில் உள்ள மசூல் ஸ்டேட்லின ஹான்ஸ்கிராட் சுதந்திர போரின் தொடக்க புள்ளியாக இருந்தது. ராபர்ட் ஹி கிராஸ் கான்ட்ராக்ட் பல்கலைக்கழகத்தில் வரலாற்று புவியியலில் எமிரேட்ஸ் என்ற டிராப்பர் பேராசிரியராகவும் தி மேன் அண்ட் ஆர் த வேர்ல்ட் மற்றும் தி ட்ரெடென்லேண்ட்ஸ் அண்ட் தேர் வேர்ல்ட் ஆகியவர்கள் ஆசிரியர்கள் உள்ளனர். ராபர்ட் எம் தார்ஸ் கெனடி பல்கலைக்கழகத்தில் பூமி அறிவியல் ஆசிரியராகவும் லவ்லான்ஸ் ஆசர் தி போர்ட்மேன் மற்றும் தி கைடு வேர்ல்ட் உள்ளிட்ட பல புத்தகங்களை எழுதியுள்ளார். உண்மையிலே கலை உலகம். விமர்சகர்கள். கலை உலகம். உண்மையான கலை. ராபர்ட் சவுண்ட்ஸ் பிரெக்கேன் உருமாற்ற ஆற்றல். ஹெல்டன் ஹால்ஸ் மூலம். சில நாட்கள்
சில நாட்களில் நான் பள்ளி படிப்பு முடித்துவிட்டு சிறு நேரம் கனவு காண நவீன கலை அருங்காட்சியகத்திற்கு செல்வேன். எதுவும் தெரியாது என்றாலும் அவரது உறுதியிலே, ஆனாலும் அவருக்கு படகுகள் மற்றும் அவற்றை எவ்வாறு இயக்குவது என்பது தெரியும். ப்ரோட்ஸ் ஆர்த்தரின் நீர்வழிகளில் அவைகள் ஒரு பழக்கமான காட்சியாக இருந்தன. இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, பிஎஸ்என்எல் நெட்வொர்க்கில் போன 31ஆம் தேதியும் சரி, இன்றைக்கி போன 31, நேற்று 1, இன்றைக்கி டேட் 2, பார்த்திங்கன்னா 1 hour 1.5 hour எனக்கு வந்து வெரி டிமாண்ட் ஆஃப் அ நெட்வொர்க் பிஎஸ்என்எல்ல. ஏன்னா அப்லோட் ஆகுது, எனக்கு டவுன்லோட் நெட்வொர்க் வரல, எதனாலன்னு தெரில. அதனால் ஃபோனை ஃபுல் ரீஸ்டார்ட் அடிக்கிறோம். ஏன்னா எவ்ரி இயரில் 1 டைம் ரீஸ்டார்ட் அடிச்சிருவேன். அப்படி அடிக்கும்போது ஃபோன் கொஞ்சம் கிளியராக இருக்கும், ஒர்க் பண்ணும். இதில் நெட்வொர்க்கில் ஃபால்ட்டா என்ன இதில் ஃபால்ட்டுன்னு தெரில. இன்றைக்கி முடிக்க வேண்டிய டைம் லேட்டு, நேற்று முடிக்க வேண்டிய டைம் லேட்டு. இன்றைக்கி சீக்கிரமாக நான் வந்துருக்கணும் வீட்டுக்கு. வந்து வீட்லேயே சாப்பிட்ருக்க வேண்டியது, நான் சாப்பிடல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்ருக்கணும், குளிச்சிருக்கணும், நிறையா செஞ்சுருக்கணும், முடியலை.